ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு சமையலில் ஃபஸ்ட்டு என்னென்னா காலை டிஃபன் நல்லா சூடான இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு கடலை சட்னி, அதுக்கப்புறம் பழைய சாதத்துக்கு வெங்காய சட்னி வச்சுருக்கேன். மதியம் லஞ்சுக்கு வந்து நல்லா சூடான பளபளன்னு சாதத்துக்கு சவ் கூட்டு பண்ணியிருக்கேன். இந்த சவ் வந்து நீர் சத்து மிகுந்தது. உடலில் உள்ள கெட்டதெல்லாம் வெளியேற்றிடும். மலச்சிக்கல் சரியாகும். பெண்களுக்கு ரொம்ப நல்லது. எல்லோரும் கர்ப்பப்பை பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல ஒரு சொல்யூஷனாக இந்த சவ் வந்து காரணமாக இருக்குது. இதுதான் எங்கள் வீட்டு சமையல். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சமையல் குறிப்பு என்னென்னா, நம்ம தோசை வந்து சுடும்போது சில நேரத்தில் வந்து தோசை வந்து சென்ட்ரு பகுதியில் வந்து ஒட்டிக்கும், சரியாகவே வராது தேய்க்கிறதுக்கெலாம். அது மாதிரி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு வெள்ளை துணி எடுத்துக்கிட்டு அதில் புளி வந்து இந்த அளவுக்கு புளி எடுத்து அதில் போட்டு நல்லா சுற்றி எண்ணெயில் தொட்டு நல்லா தடவி விட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஹீட்டில் அது வந்து நல்லா தடவி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றி பாருங்கள். மாவு வந்து கல்லில் ஒட்டாமல் சூப்பராக ஹோட்டல் தோசை மாதிரி மொறுமொறுப்பாக வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். Okay, bye friends.